அமைதியா இருந்தா தான், மகிழ்ச்சியா இருந்தா தான் நீங்க வெளியில போய் செய்யற எந்த ஒரு காரியமும் ரொம்ப ஈஸியா முடியும். இல்லைன்னா அங்கேயும் போராட்டம் இங்கேயும் போராட்டம் இழுத்துட்டே இருக்கும். நீங்க பெண்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா, அந்த கதை இப்படிதான் ஆரம்பிக்குது. 2 நாட்டு இளம் அரசர்களுக்குள்ள சண்டை வந்துருது. 2 பேருமே கல்யாணம் ஆகாத இளவரசர்கள். 2 பேருக்கும் ஒரு போர் வருது. அதுல ஒருத்தன் தோத்துறான். இந்த ஜெயிச்ச நாட்டு மன்னன் இருக்கான்ல, அவனுக்கு கல்யாணம் ஆகல, இவனுக்கு கல்யாணம் ஆகல. அவன் ஜெயிச்சவன் சொல்றாங்க, பார் நீ என்கிட்ட தோத்துட்ட, ஆனா நான் உன்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்லிட்டேன்னா உன் நாட்டை உனக்கே திருப்பி தந்துடுறேன். கேளுங்கண்ணா. இந்த கேள்வி என் காதலி என்கிட்ட கேட்டா, இந்த கேள்விக்கு பதில் சொன்னாதான் அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வேற சொல்லியிருக்கான். அதனாலதான் அந்த கேள்வியை உன்ட்ட கேட்கிறேன். கேளுங்க, நான் எப்படியாவது விடை கண்டுபிடிச்சிடறேன். அதாவது ஒரு பெண்ணின் ஆழ் மனசின் எண்ணம் எது அப்படின்னு கேட்கிறான். ஒரு பெண்ணின் அடி மனசுல இருக்கிற ஆழமான எண்ணம் எது? இதுதான் அவன் என்கிட்ட கேட்ட கேள்வி. இவனை யோசிச்சு பாக்குறான், நம்ம பெண்ணின் மனசை பத்தி யோசிச்சதே இல்லையே அப்படின்னு. அவன் அவங்க நாட்டுக்கு போய் ஒவ்வொரு பெரிய அறிஞர்கள் சான்றோர்கள் எல்லாம் போய் கேட்கறான். இப்பா எதை வேணா கண்டுபிடிச்சிடலாம்ப்பா, கடலுடைய ஆழத்தை கண்டுபிடிச்சிடலாம், மலையுடைய உயரத்தை கண்டுபிடிச்சிடலாம், கடவுள் எங்க இருக்கான்னு கூட கண்டுபிடிச்சிடலாம், ஆனா இந்த பெண்களுடைய மனசை கண்டுபிடிக்கவே முடியாதுப்பான்ட்டாங்க. அப்ப எப்படிதான் இதை கண்டுபிடிக்கிறது? நம்ம நாட்டு எல்லையில ஒரு சூனியக்கார கிழவி இருக்கா, அவள்கிட்ட வேணா நீ கேட்டு பாரு, எப்படியா கண்டுபிடிச்சு மை போட்டாது கண்டுபிடிச்சிருவா. நேரம் அந்த கிளவிட்ட போனா, பாட்டி நான் உன்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நீ பதில் சொல்லிட்டேன்னா நம்ம நாடு நமக்கு கிடைக்கும். அவன் அந்த காதலியை கல்யாணம் பண்ணிக்கிடுவான். சரிப்பா ரைட், என்ன கேள்வி? உடனே இந்த மாதிரி கேள்வியை கேட்டோடனே அந்த கிளவி சொல்றா, இந்த பதில் சொன்னா உனக்கு நாடு கிடைக்கும், அவனுக்கு காதலி கிடைப்பா, எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா. உடனே இவன் சொன்னா, நீ என்ன கேட்டாலும் நான் தர்றேன், ஆன்சர் மட்டும் சொல்லிட்டேன், என்ன கேட்டாலும் தர்றேன். உடனே அந்த கேள்வி பதில் சொன்னான், ஒரு பொண்ணுடைய அடிமனதின் ஆழமான எண்ணம் என்ன தெரியுமா? அவ சம்பந்தப்பட்ட முடிவுகளை அவளே எடுப்பதுதான் அவளுடைய அடிமனசின் எண்ணம். அவ சம்பந்தப்பட்ட முடிவு அவட்ட விட்டுறணும், அதுதான். அப்படியான்ட்டு இவன் ஓடி போய் அந்த அரசன்ட்ட சொன்னான். அவன் காதலிட்ட சொன்னான், கரெக்ட்னு அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இவன் வாக்க காப்பாத்தி நாட்டை கொடுத்துட்டான். இப்ப இவன் சூனியக்காரிட்ட கொடுத்த வாக்க காப்பாத்தணும்ல, நேரம் அந்த கிழவிட்ட போய், பாட்டி நீ சொன்ன விடை கரெக்டா இருந்ததுனால நாடு கிடைச்சிருச்சு, உனக்கு என்ன வேணும்? உடனே அந்த கிழவி கேட்டா, என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. அப்படியே மிரண்டுட்டான். என்ன பாட்டி சொல்ற, நீ என்ன கேட்டாலும் தர்றேன்னு சொல்லியிருக்கல, உனக்கு நாடே கிடைச்சிருக்கல, என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. அவனுக்கு வேற மறுக்க முடியல, ரொம்ப நல்ல அரசன். சரின்னு அந்த கிழவியை கல்யாணம் முடிச்சு அரண்மனையில கூட்டு வந்து வச்சிருக்கான். அரண்மனைக்குள்ள வந்தோடனே அவன் தேவதையா மாறிடுறான். அப்படியே அசந்துட்டான், இப்படி தேவதையா மாறின, இந்த பாரு ஒரு 2 ஆப்ஷன் உனக்கு தர்றேன். ஒண்ணு, அரண்மனைக்குள்ள இருக்கும் போது தேவதையா இருப்பேன், வெளியில வந்தா கிழவியா மாறிடுவேன். அப்படி இல்லைன்னா வெளியில வரும்போது தேவதையா இருப்பேன், அரண்மனைக்குள்ள வரும்போது சூனியக்கார கிழவியா மாறிடுவேன். 2 ஆப்ஷன், உனக்கு எது வேணும்? கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு டக்குன்னு ஒரு பதில் சொன்னான், இது உன் சம்பந்தப்பட்ட விஷயம், நீயே முடிவெடு அப்படின்ட்டான். அவன் பதில் சொல்லாம, இது உன் சம்பந்தப்பட்ட விஷயம், நீயே முடிவெடுனோடனே இவகிட்டயே அந்த முடிவு ஒப்படைக்கப்பட்டதால் அந்த சூனியக்கார கிழவி, இனிமேல் நான் வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியிலேயும் சரி தேவதையாகத்தான் இருப்பேன் என்று ஒரு முடிவை எடுத்தான்.